சந்தா கிட்ட எப்படி நடந்துச்சுன்னு சேரன் கேக்குறாரு. சந்தா சொல்றாங்க, அன்னைக்கு நீயும் நானும் சைட்ல இருந்தோம். அன்னைக்கு சோனு மழை பெஞ்சிச்சே, ஞாபகம் இருக்கா? சேரன் சொல்றாரு, அது எப்ப? அன்னைக்குதான் அனிஷ் பையாவ வேற வேலையா அனுப்பிட்டீங்க. சேரன் சொல்றாரு, சந்தா எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. சந்தா சொல்றாங்க, உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா? இத கூடவா மறப்பீங்க? ஐயோ பகவான் சொல்லிட்டு சந்தா அழுகிற மாதிரி நடிக்கிறாங்க. சந்தாவ ஆறுதல் படுத்துறாரு சேரன். கொஞ்ச நேரத்துல சந்தா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சேரனுக்கு ஏன் சந்தா சிரிக்கிறாங்கன்னு புரியாம நின்னுகிட்டு இருக்காரு. சந்தா சொல்றாங்க, கல்யாணத்தை நிறுத்த நான் தான் அப்படி போய் சொன்னேன். சொல்லிட்டு சேரனை பார்த்து சிரிக்கிறாங்க சந்தா. ஒருவேளை நீங்க வரலாட்டியும் இத சொல்லிதான் கல்யாணத்தை நிறுத்தலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சேரன் கேக்குறாரு, எல்லாம் பொய்யா? நீ பிரெக்னென்ட் இல்லையா? நீ வேற, எனக்கு இதே யோசிச்சு யோசிச்சு தலையே வெடிச்சிரும் போல ஆயிருச்சு தெரியுமா? பயந்து போயிட்டேன். நம்ம தான் எதுவும் பண்ணலையே, எப்படி இதெல்லாம்னு சொல்லி குழம்பி போயிட்டேன். சந்தா சிரிச்சுக்கிட்டே சேரனை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. சந்தாவோட வீட்டுல அவங்க அப்பா கிட்ட பேசுறதுக்கு உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க ஐயனார் ஃபேமிலி. சந்தா கிட்ட பேசிட்டு சேரன் வெளியே நின்னுகிட்டு சோழனை கூப்பிடுறாரு. சோழன் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு வெளியே எல்லாரையும் கூட்டிட்டு வர்றாரு. சேரன் நடந்தத எல்லார்கிட்டையும் சொல்றாங்க. ஐயனார் ஃபேமிலியை சேர்ந்தவங்க எல்லாரும் இதை கேட்டுட்டு சந்தோஷப்படுறாங்க. சந்தா கூட நிலா கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் வீட்டுக்குள்ள போறாங்க. நிலா கேக்குறாங்க சந்தாவோட அப்பா கிட்ட, நாங்க கிளம்புறதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் நாங்க என்ன பண்றதுன்னு சொன்னீங்கன்னா எங்களுக்கு வசதியா இருக்கும். சந்தாவோட அப்பா சொல்றாங்க, நிச்சயதார்த்தம்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க முதல்ல பொண்ணுக்கு மோதிரம் வாங்கிட்டு வரணும். பையனுக்கு மோதிரம் நாங்க வாங்கிக்கிறோம். இங்க பாரு அனீஷ், பையனுக்கு மோதிரத்தை செஞ்சு வாங்கிக்கோ. சந்தா அனீஷ் கிட்ட மோதிரத்தை கொடுக்கறாங்க. சேரன் அந்த மோதிரத்தை வாங்கிக்கிறாரு. நிலா கேக்குறாங்க, வேற என்ன பண்ற மாதிரி இருக்கும்? அதுக்கு சந்தாவோட அப்பா சொல்றாங்க, அவங்க அம்மா கிட்ட கேட்டுட்டு நிச்சயதார்த்த புடவைய வாங்கிக்கோங்க. எங்க சைட்ல இருந்து நாங்க ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருவோம். ஆனா நிச்சயதார்த்தம் நடக்கிறப்ப நீங்க கொண்டுட்டு வந்த ட்ரெஸ்ஸை தான் அவ போடணும். ஊரு பெரியவங்க முன்னாடி அவங்க சம்மதத்தோட தான் இந்த நிச்சயதார்த்தம் நடக்கணும். நான் முதல்ல சொன்ன மாதிரி அங்க வச்சே கல்யாண டேட்டை பிக்ஸ் பண்ணிக்கலாம். நிலா சொல்றாங்க, அப்ப நாங்க கிளம்புறோம். சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சந்தாவோட அப்பா சொல்றாங்க. கார் ஏறுறாங்க ஐயனார் ஃபேமிலி. காரை விட்டு இறங்கி ரயில்ல ஏறுறாங்க. சந்தா கூட சேரன் போன்ல பேசிக்கிட்டே இருக்காரு. சேரனோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க பாத்துக்கிட்டே இருக்காங்க. சேரனை பத்தியே அவங்க எல்லாரும் நிலா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. நாளை சந்திப்போம்.